தோஷங்கள்லயே ரொம்ப முக்கியமான தோஷம் சனி தோஷம் சொல்லுவாங்க. கண்டச்சனின்பாங்க, கண்டகச்சனின்பாங்க, பாதச்சனின்னு சொல்லுவாங்க. இந்த சனி தோஷம் எல்லாம் நீங்கணும்னா, என்ன மாதிரியான பரிகாரம் போய் எந்த கோவில்ல பண்ணணும்? சனி தோஷம்ங்கிறது என்னன்னா, நம்ம மூதாதையர்களுடைய இதுதான் நம்மளோட கர்மா தான். அதாவது ஒரு பிறப்பு நம்மளுடைய முப்பாட்டன் அவங்க பிறப்பு பேரனாகவோ, அதுக்குள்ள நம்மளுடைய குழந்தைங்களாக யாராவது ஒருத்தர் பிறப்பாங்க. அந்த கர்மா தான் வரும். அவங்க அந்த கர்மாவுடைய பின்பற்றுதல் தான் அந்த சனி தோஷத்துக்குரியது. அதனால நம்ம முப்பாட்டன் அவங்க யாராச்சும் ஒரு வலியவர்கள், எளியவர்களை துன்புறுத்திருப்பாங்க. அ ரொம்ப துன்புறுத்தம் பண்ணது நம்மளுக்கு அந்த சனியுடைய கர்மா ரொம்ப அதிகமா பிடிக்கும். அதனால நம்ம ரொம்ப ஏழ்மை நிலையில் உள்ளவங்களுக்கு உணவு கொடுத்தல், அவங்களுக்கு செருப்பு வாங்கி குடுக்குறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தலைக்கவசம் மாரி தொப்பி, கொடை இதெல்லாம் ரொம்ப சனிக்கு ரொம்ப முக்கியமானது. அதனால அதெல்லாம் கொடுக்கும்போது, உங்களுக்கு இந்த கௌரவமான அந்தஸ்தான ஒரு இடத்துக்கு போவீங்க. இந்த சனி தோஷத்தினால் நெறைய இந்த வேலை சார்ந்த பிரச்சனையில் நெறைய மாட்டிக்குவாங்க. ஆ. அது கர்மா செய்ய விடாமல் தடையா இருக்கும். இந்த கர்மாவ இப்போ அப்பா, அம்மாவுக்கு செய்யணும்னா வேலைக்கு போனா தான் செய்ய முடியும். ம். பொண்டாட்டிக்கு செய்யணும்னா சம்பாதிச்சா தான் செய்ய முடியும். ம். ம். வேலை இருந்தா தான் அந்த கர்மாவ ஆக்டிவேட் பண்ண முடியும். வருமானம் பெருகணும் அப்படிங்கிறது. அதனால அந்த சனிக்கு ஏழை எளியவர்களுக்கு செய்வது ரொம்ப முக்கியமானது. சிறப்பு. ஆமா. அதுக்கப்புறம் எள்ளு தானம் குடுக்குறது. அதான் எள்ளுக்கு பதிலாக நல்லெண்ணெய் சிலைகளுக்கு குடுக்குறது அப்படிங்கிறது. கோயில்